பள்ளி சுவரில் எழுதியிருந்த சாதி குறியீடுகளை மாணவர்களை வைத்தே ஆட்சியர் அழிக்க வைத்த இந்த காட்சிகளை பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் புல்லரிக்கும். ஆனால் பின்னணியில் இருக்கும் உண்மைகளை நினைத்து பார்க்கும்போது அருவருப்புத்தான் வரும். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே அரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திரன் என்ற 11ஆம் வகுப்பு மாணவன் மீது சாதி வெறி கும்பல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. பொதுத் தேர்வு எழுதச் சென்ற மாணவன் மீது அரிவாளால் நடத்திய கொடூர தாக்குதலில் கைவிரல்கள் 6 துண்டாக்கப்பட்டன. உயிருக்கு ஆபத்தான நிலையில் மாணவன் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கபடி விளையாட்டில் ஜெயித்த காரணத்திற்காக இந்த கொடூரம் நிகழ்த்தப்பட்டது விசாரணையில் தெரிய வந்தது. மாணவன் மீது தாக்குதல் நடத்தி 3 பேர் மட்டுமே கைதான நிலையில் பின்னணியில் இருப்பது யார் யார் என இன்னும் காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. இந்த குடும்பத்தினருக்கும், அதாவது தேவேந்திர ராஜா குடும்பத்தினருக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை. எந்த நேரத்திலும் மீண்டும் அவர்கள் தாக்கப்படலாம். எனவே அரசு இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் இதுபோன்ற வன்முறைகளை தடுப்பதற்கு முன்கூட்டியே அவற்றையெல்லாம் கண்காணித்து தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு ஏதுவாக இதற்கென்று சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்த சம்பவத்தை அடுத்து ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் குமரகுருபர சுவாமிகள் மேல்நிலை பள்ளிக்கு ஆய்வுக்கு சென்ற ஆட்சியர் இளம்பகவத் வகுப்பறையில் எழுதப்பட்டிருந்த சாதி குறியீடுகளை மாணவர்களை வைத்தே அழிக்க வைத்தார். கையில் பெயிண்ட் டப்பாவை கொடுத்து மாணவர்களை அழிக்க வைத்த ஆட்சியர் இளம்பகவத்தின் செயல் ஒரு பக்கம் புல்லரிக்க வைத்தாலும் இத்தனை நாட்களாக அமைதியாக இருந்துவிட்டு மாணவன் தேவேந்திரன் வெட்டுப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு மட்டும் பள்ளியில் ஆய்வு செய்வதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. அதோடு வகுப்பறையில் சாதி குறியீடுகள் எழுதப்பட்டு இருந்ததை தினம் தினம் வந்து செல்லும் ஆசிரியர்கள் பார்க்காமல் அப்படி என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. கடந்த ஆண்டு இதே மாதிரி நெல்லை நாங்குநேரியில் மாணவன் சின்னதுரை சாதி வெறியில் வீடு புகுந்து தாக்கப்பட்டான். அப்போதும் மாணவன் தாக்கப்பட்ட பிறகுதான் பள்ளியில் ஆய்வு, சாதி ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தப்பட்டன. தற்போதும் அதே மாதிரி சம்பவம் நடந்த பிறகு மட்டும் அதிகாரிகளும் காவல்துறையினரும் இன்ஸ்பெக்ஷன் என கிளம்புவதாக கடும் விமர்சனம் வைக்கப்படுகிறது. வகுப்பறைக்குள் சாதி அடையாளத்தை எழுதி வைத்திருக்கும் மாணவர்களை கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்த ஆசிரியர்கள் ஒரு பக்கம் இருக்க, ஆய்வுக்கு வந்த ஆட்சியர் இளம்பகவத்தும் மாணவர்களின் கையில் பெயிண்ட் டப்பாவை கொடுத்து அழிக்க சொன்னதை பார்க்கும்போது சம்பிரதாயத்திற்காக சாதி ஒழிப்பை கையில் எடுப்பதா என்ற கேள்வியை தான் எழுப்புகிறது. தூத்துக்குடி ஆட்சியராக இளம்பகவத் பொறுப்புக்கு வந்து 4 மாதங்கள் தான் ஆகிறது என்றாலும் இதுவரைக்கும் சாதிய தாக்குதல்களை கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் நடக்கும் சாதி மோதல்கள் சமீப காலமாக பள்ளிக்குள்ளும் தீவிரமாக ஊடுருவியிருக்கின்றன. சாதியை குறிவைக்கும் வகையில் கயிறு கட்டுவது, பொட்டு வைப்பது என பள்ளி மாணவர்கள் மத்தியில் சகஜமாக சாதி வெறி வளர்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் சாதி வெறியில் திளைத்து போகும் அளவிற்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது. சாதி பாடலை போட்டுக்கொண்டு எதிர்த்தரப்பை கிண்டல் அடிப்பது, சாதி பெயரை சொல்லி கேலி செய்வது, பட்டியலின மாணவர்கள் நன்றாக படி வளர்ந்து வந்தால் வஞ்சம் வைத்து பழி வாங்குவது என நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் கல்வி நிலையங்களே சாதிய வன்முறைகளின் கூடாரமாக மாறி வருகின்றன. சமத்துவத்தை சொல்லிக் கொடுக்கும் பள்ளிக்கூடங்களே சாதியை வளர்க்கும் மையமாக மாறி வருவது கவலை அளிக்கும் விஷயமாக பார்க்கப்படுகிறது.
நெல்லையில் சில மாதம் முன்பு ரவுடி மாயாண்டி கொலை சம்பவத்தில் கைதானவர்களில் சிலர் 20 வயதுக்கும் உட்பட்டவர்களாகவே இருந்தனர். இது மாதிரி தென் மாவட்டங்களில் நிகழும் சாதி மோதல்களில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் இளைஞர்களாக இருக்கும் நிலையில் அதற்கெல்லாம் மூல காரணமே இப்படி பள்ளியிலேயே சாதி வெறியை தூண்டும் வகையில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான். இவற்றையெல்லாம் ஆரம்பத்திலேயே கண்காணிக்காமல் விட்டுவிட்டு அசம்பாவிதம் நிகழ்ந்தால் மட்டும் நடவடிக்கை எடுப்பதாக காட்டிக்கொள்வது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர். நெல்லை, தூத்துக்குடியில் மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கும் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் அலட்சியம்தான் மீண்டும் மீண்டும் சாதிய வன்முறைகள் நடக்க காரணமாகி வருகிறது. சாதி வெறி உணர்வை சுவரில் அழித்தால் மட்டும் போதாது, மாணவர்கள் மனதில் இருந்துதான் முதலில் அழிக்க வேண்டும் என்பது தெரிந்தும் கூட விளம்பரத்திற்கு எடுத்த வீண் நடவடிக்கையாகத்தான் இருக்கிறது இந்த பெயிண்ட் டப்பா விவகாரமும். மேலும் சாதிய வன்முறைகளை முன்கூட்டியே கண்காணித்து தடுக்க வேண்டிய 2 மாவட்ட உளவுத்துறைகளும் கண்ணை மூடிக்கொண்டு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் பட்டியலின மாணவர்கள் மீது சாதிய வன்முறைகள் அதிகரித்து வருவதாக திருமாவளவன் கவலை தெரிவித்த நிலையில் அதற்கெல்லாம் பள்ளி கல்வித்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியே. மேலும் தாக்குதலுக்கு உள்ளான மாணவன் தேவேந்திரனின் எதிர்காலமே கேள்விக்குறியாகியுள்ள நிலையில் அவனுக்கான மேல் படிப்பை உறுதி செய்ய எந்த அறிவிப்பும் இன்னும் வெளியாகவில்லை. அரசு பள்ளியில் படித்த மாணவன் சாதிய வெறியால் வெட்டுப்பட்டு கிடக்கும் போது காதல் விவகாரத்தில் மாணவன் தாக்கப்பட்டதாக முன்கூட்டியே போலீஸ் கிளப்பிவிட்ட பொய் தகவலும் மாணவனுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை கிடைக்க விடாமல் செய்திருக்கிறது. இப்படி நெல்லை, தூத்துக்குடி மாவட்ட அதிகார வர்க்கத்தினரின் அலட்சியம் பட்டியலின மாணவர்களை வேட்டையாட தொடங்கியிருக்கும் நிலையில் சாதி வன்கொடுமைகளை ஒரு நாள் செய்தியாக கடந்து செல்லாமல் தமிழக அரசும் சிறப்பு கவனம் செலுத்தி சரியான நடவடிக்கை எடுப்பதே தந்தை பெரியார் மாதிரியான தலைவர்கள் சாதி ஒழிப்பை முன்னெடுப்பதற்கு செய்யும் கைமாறாக இருக்கும்.